வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் ரேவதியோட பிப்ரவரி 2ஆம் தேதி சண்டே ஸ்பெஷலா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சண்டே ஸ்பெஷல்னால எப்பவுமே ஸ்பெஷல் தானே, அப்படி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைக்ஸ் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த லைக்ஸ் தாங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரு என்கரேஜ் மாதிரி. நீங்க லாஸ்ட் வீடியோல எவ்வளோ லைக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். லாஸ்ட் வீடியோல எனக்கு 500 லைக்ஸ் வந்துருந்துச்சு, பார்க்கவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூவா ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்ததா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஹால்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம கார்த்தி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, நம்ம ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? சோ அதுக்காக பத்திரிக்கைய சொந்த ஊர்ல குலதெய்வக்காக தான் எல்லாருமே சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. அப்ப அந்த பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்க. ராஜா இருக்காரு, நம்ம மயில் வாகனம் இருக்காரு, ஒட்டுமொத்த ஃபேமிலியே போறாங்க அப்படின்னு சொல்லலாம். கூடவே மாயாவும் மகேஷும் போறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. அத கார்த்தி வந்து நோட் பண்றாரு. என்னடா அது ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் அங்க பாருங்களேன் ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமாப்பா என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்னன்னு தெரியல மேடம், ஏதோ ஒரு பொண்ணு நின்று அழுதுகிட்டு இருக்காங்க, சரி போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு. உடனே சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, உடனே சரின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. நம்ம கார்த்தி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட இன்னும் 2 பொண்ணுங்க நிக்கிறாங்க. கிராமத்து ஆட்கள் நிக்கிறாங்க. ஒரு இடத்துல காரு மோதி இருக்கு. அந்த காரு மோதி இருக்கிறத பார்த்துதான் நம்ம கார்த்தி இறங்கியே வந்தாரு. பக்கத்துல ஒரு கோவிலும் இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி அங்க போயிட்டு, இப்ப எதுக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, என்ன ஆச்சு இங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அம்மா நாங்க காலங்காலமா இந்த மரத்தை சாமியா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மரத்துல இந்த பொண்ணு கொண்டாந்து காரை விட்டுட்டா. இதனால இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? இது ஒரு பெரிய சாமி குத்தம். இதனால இந்த ஊரே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி அதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, அதை செய்யலாம், இல்ல வேற ஏதாவது செய்யணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, அம்மா அந்த பரிகாரம்லாம் என்ன அப்படிங்கறத அம்மன் சாமியாடி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்புறம் என்ன, அது என்ன பரிகாரம்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அம்மா இந்த பொண்ணு தான் வந்து கார்ல மோதிட்டுல, அதனால இந்த பொண்ணுக்கு தான் அந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் நான் தெரியாம வந்துட்டு இந்த காரை கொண்டாந்து மோதிட்டேன் மேடம், இப்பதான் நான் வந்து டிரைவிங் கத்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் வேணுக்கும்னே கொண்டாந்து மோதல மேடம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த சாமியாரை பார்த்து ஊர் மக்களையும் பார்த்து, அப்படி அந்த பொண்ணுக்கு நீங்க என்னதான் வந்துட்டு பரிகாரம் சொன்னீங்க, அந்த பொண்ணு அழுகுறா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் இந்த பொண்ணு வந்துட்டு அம்மனோட அந்த மரத்துல மோதினத்தினால இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம கோவில சுத்தி வரணும் அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, இதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லையா, இப்படிதான் ஒரு பொண்ணை அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த பொண்ணாதான் வந்துட்டு அந்த கோவில்ல உள்ள மரத்துல வந்து மோதுனுச்சு, அந்த பொண்ணு மேலதான் தப்பு, அதனால அந்த பொண்ணுதான் இந்த பரிகாரத்தை செய்யணும், அம்மன் சாமியாடி சொல்லிட்டு போயிட்டா, அம்மனை நம்ம எதிர்த்தோம் எங்களுக்குதான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, எம்மா சாமுண்டீஸ்வரி இது இந்த கோயிலோட வழக்கம் போலமா, வாமா போயிருவோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல எப்படிங்க விட்டுட்டு போக முடியும், ஒரு பொண்ணை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரி சரின்னு எல்லாத்துக்கும் சரி சொல்ல முடியுமா, இல்லங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு அழுகுறாங்க. அப்ப கார்த்தி டக்குன்னு, ஆமாமா அவரு சொல்றதும் சரிதான், சாமியாடே சொல்லிட்டுன்னா அப்புறம் அது உண்மைதானே அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே ஒரு சீன் நடந்துச்சுங்க, அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்னன்னா, காரை விட்டு இறங்கும் பொழுது எல்லாரும் போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சாமுண்டீஸ்வரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்ப நம்ம கார்த்திக் காரை விட்டு இறங்கும் பொழுது மயில் வாகனம் கையில வந்துட்டு நெல்லிக்காவும் எலுமிச்சை பழமும் கொண்டுட்டு வராரு. கார்த்தி கேக்குறாரு, இப்ப எதுக்கு இது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எப்பா கார்த்தி, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது தெரியுமா, இது மாதிரி பொண்ணுங்க தான் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கணக்கிறாரு. உடனே மயில் வாகனமும் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு அந்த நெல்லிக்காவை எடுத்து வண்டிக்குள்ள வச்சுட்டு அங்கேருந்து வந்து நிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் நடக்க போற சீனை சொல்றேன். கார்த்தி சொல்றாரு, இப்ப எதுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, அவங்க சொல்றது உண்மைதானே, சரி சாமியாடி சொன்னது யாரு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு வயசான ஆளை காமிச்சு இவருதான் சாமியாடி சொன்னாரு அப்படின்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரு வந்துட்டு சொல்றாரு, நான் காலங்காலமா இந்த கோவில்ல நான் தான் சாமி ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் தான் சாமியாடி சொன்னேன், இந்த பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய குற்றம், அதனால இந்த பொண்ணு கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அவரு சொல்றதும் உண்மைதானே அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, டிரைவர் என்ன நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய அநியாயம்னு உங்களுக்கே தெரியுதுல்ல, எப்படி உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இந்த ஊர் மக்களோட வேண்டுதலை நம்ம நிறைவேற்றணும்ல அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு என்ன பண்றாருன்னா, மயில் வாகனம் இருக்காருல்ல அவரோட காலை ஓங்கி மிதிக்கிறாரு. அப்ப மயில் வாகனம் டக்குன்னு ஐயோ அப்படின்னு கத்த, அப்ப கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட சாமி வந்த மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க உள்ளவங்க நேரா மயில் வாகனத்தை பார்த்து ஐயோ இவருக்கு வேற சாமி வந்துட்டு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா, இந்த ஊருக்குள்ள அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சாமி ஆடுறாரு நடிச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் அந்த வயசானவரும் சேர்ந்து சாமி ஆடுறாரு, ஏய் நடிக்காதரா அப்படின்னு. ஆனா மயில் வாகனம் சொல்றாரு, யாரு நடிக்கிறா, நான் தான் ஆத்தா வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம அங்க உள்ள கிராம மக்கள் வந்து, என்னது புது ஆத்தா வேற வந்திருக்கு, இதுல யாரு உண்மையான ஆத்தான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதுல உண்மையான ஆத்தா யாரு அப்படிங்கறத தானே கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சியாரு, ஐயோ நம்ம வேற நடிச்சுக்கிட்டு இருக்கமே, ஒருவேளை நம்ம பொய்யா சாமியாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அவங்க கிட்ட இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா காருக்கு கூட்டிட்டு போயிட்டு எலுமிச்சையும் ஒரு நெல்லிக்காவையும் எடுத்து கொடுத்து, இங்க பாருங்க, இத கொண்டு போய் கையில மறைச்சு வச்சுக்கிட்டு அது என்ன அப்படின்னு 2 பேருகிட்டையும் கேளுங்க, எந்த ஆத்தா உண்மையோ அந்த ஆத்தா அதுல இருக்கிறத சொல்ல போகுது அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும், தம்பி நீ சொல்றதும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில மறைச்சுக்கிட்டு அங்க இருந்து வராங்க 2 பேரு. ஒருத்தர் எலுமிச்சை வச்சிருக்காரு, ஒருத்தர் நெல்லிக்காய் வச்சிருக்காரு கையில மறைச்சுக்கிட்டு. 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாரு ஆத்தா, புது ஆத்தா பழைய ஆத்தா 2 பேர்ல யாரு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல, அதனால இவன் கையில ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கான், அது என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த வயசானவரை பார்த்து கேக்குறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த கையிலயா ஆத்தாட்டே கேக்குறியாடா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆத்தா இதுல யாரு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல சொல்லுதா அப்படின்னு. உடனே அவரு சொல்றாரு, அந்த கையில இருக்கிறது ரோஜா பூ அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, ஐயோ ஆத்தா இது ரோஜா புல்லத்தா, சரி புது ஆத்தா நீ சொல்லுத்தா அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி லைட்டா கணக்கிறாரு. அப்பதான் மயில் வாகனத்துக்கு ஞாபகம் வருது, நெல்லிக்கான்னு சொல்லும் பொழுது நம்ம கார்த்தி கணக்கல, ஆனா எலுமிச்சைன்னு சொல்லும் பொழுது கார்த்தி கணச்சாரு இல்ல, சோ அதை வச்சு உன் கையில இருக்கிறது எலுமிச்சடா அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் ஆத்தா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ஆத்தாவா, ஆத்தா நீதான் புது ஆத்தாவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறமா இன்னொருத்தர்கிட்ட, இங்க பாரு பழைய ஆத்தா, இவரு கையில இருக்கிறது என்னன்னு கரெக்டா சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்ல, மயில் வாகனத்துக்கிட்ட கேட்க, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது நெல்லிக்கனி அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க எல்லாருமே மயில் வாகனத்தை பார்த்து, ஆத்தா நீதான் வந்திருக்கியா, அப்ப இத்தனை நாள் இவன் பரிகாரம்னு சொல்லி ஊர் மக்களை நல்லா ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க நேரா அந்த வயசானவரை பார்த்து, இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து துரத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என் மானத்தையே காப்பாத்திருக்கீங்க நீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, சரி இனிமையாவது கொஞ்சம் பார்த்து கார் ஓட்டுமா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து,
இங்க பாருப்பா ராஜா, சாமர்த்தியமா நடந்து இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அந்த பொண்ணை காப்பாத்திருக்க அப்படின்னு. உடனே கார்த்தி வந்துட்டு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா இதையெல்லாம் பார்த்துட்டு மாயாவும் அந்த மகேஷும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு இந்த டிரைவர் புத்திசாலித்தனமா இருந்தா நம்ம எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கிராமத்துல உள்ளவங்க நேரா அவங்கள பார்த்து, அம்மா அவரு சொல்றாருன்னு இந்நேரம் ஒரு பொண்ணை நாங்க அவமானப்படுத்திட பார்த்தோம். நல்ல வேலை, சாமர்த்தியமா அந்த பையன் நடந்துகிட்டு அந்த பொய்யா சாமி ஆடினவரை கண்டுபிடிச்சாச்சுமா. இனிமே இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள தப்பு நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்ப கார்த்தி வந்துட்டு சொல்றாரு, இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையே, கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, எப்படி வந்துட்டு அவங்கள 2 பேரையும் காப்பாத்துறது அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா சிலம்பம் கவலைப்படாத, நீ வேணும்னா பாரு, நடக்க போறது உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம், நான் நடத்தி காட்டுறேன், அப்பதான் நான் நாட்டாமையாக முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, என்ன நாட்டாமையா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, ஓ நான் ஏதோ உளறிட்டேனா, அப்படி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கார்த்திக்கு டவுட் வந்துருச்சு. இவரு போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. தாத்தா வந்துட்டு ஏதோ இவர்கிட்ட பிளான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, இதுதான் என்னோட குலதெய்வ கோயில், எங்க கொண்டு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம இனிமே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஆனா மாயாவும் மகேஷும் மட்டும் நிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, இப்படியோ நம்ம குலதெய்வம் கோயில் வரைக்கும் வந்தாச்சு, இனிமே அடுத்ததா 2 பேருக்கும் கல்யாணம் மட்டும்தான். அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா இனிமே பிரச்சனையே இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த டிரைவரை துரத்தி அடிக்கணும், அதுக்குதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, கவலைப்படாத மாயா, அவனை எல்லாம் ஈஸியா துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு. அதே நேரத்துல மயில் வாகனம் நேரா கார்த்திய பார்த்து, பாத்தியா அந்த வெள்ளை பீங்கான் என்னமோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க மாயா நேரா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நேரா மாயாவை பார்த்து, ஏ வெள்ளப்பிங்கா, என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயா நேரா கார்த்திய பார்த்து, ஏ டிரைவர், என்ன எங்களை பத்தி ஏதாவது சொல்லி எப்படியாவது இதை நிப்பாட்டலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மகேஷுக்கும் ரேவதிக்கும் நடக்க போற கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன்னை இந்த வீட்டை விட்டு நாங்க துரத்த போறோம் பாத்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, உங்களால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. உண்மை வெளியில இன்னும் வரல அப்படிங்கிறதுக்காக ஓவரா ஆடாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோட எனக்கு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செம்மையா மாயாவை பேச, மாயா வந்துட்டு நேரா கார்த்திய பார்த்து, அதையும் பாக்குறேன் டிரைவர், யாரு சொல்றத நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மயில்வாகனம் என்ன பண்றாருன்னா, ஒரு பத்திரிகையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல கார்த்திகேயன் அப்படின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் ரேவதி அப்படின்னு இருக்கு. கார்த்திகேயன்னா நம்ம கார்த்தியோட பேரு, அவங்க அம்மா அப்பா பேரு அருணாச்சலம் அபிராமி பேரெல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம ராஜசேதுபதியோட பேரு பரமேஸ்வரியோட பேரெல்லாம் இருக்கு. அந்த பத்திரிகையை கொண்டு போய் பூசாரி கிட்ட, ஐயா கடைசி நேரத்துல இந்த பத்திரிகையில கொஞ்சம் பேரு மாறி போயிட்டு, அதனால நான் பத்திரிகையை மட்டும் மாத்தி வைக்கிறேனே அப்படின்னு. இதை கேட்டதோட பூசாரியும் சரி சரி வைங்க அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு நம்ம மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை எங்கன வச்சுட்டு அதுல பூவையும் எடுத்து வச்சுட்டு மயில் வாகனம் நிக்கிறாரு. அப்ப குடும்பத்துல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட பூசாரி கேக்குறாரு, பூஜையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க ஐயா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல பூஜையும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 2 மாலைய கையில எடுக்கிறாரு பூசாரி. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அந்த மாலை எதுக்கு பூசாரி ஐயா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இந்த மாலை எதுக்குன்னா கல்யாணம் பண்ண போறவங்களோட கையில கொடுத்து வெளியில சிலை இருக்கு, அந்த சிலையில இந்த மாலைய தூக்கி போடணும். யாரு கரெக்டா தூக்கி போடுறாங்களோ அவங்களோட கல்யாணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஐதீகம் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் சரி வாங்க எல்லாரும் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மகேஷ் நேரா மாயா கிட்ட, மாயா என்ன மாயா,
அந்த சிலை அவ்வளோ தூரத்துலையில இருந்துச்சு, என்னால எப்படி தூக்கி போட முடியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஸ்க் எல்லாம் நீ எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகேஷும் சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாலையை எடுத்துட்டு வராரு. அப்ப துர்கா நேரா பார்த்து, இங்க பாருங்க மாமா, ஈஸியா தூக்கி போட்டுருவீங்களா? இதான் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கையில வச்சிருக்காரு. அப்ப மாலைய தூக்கி போடுறாரு. கரெக்டா ஐயனாரோட கழுத்துல அந்த மாலை விழுந்துருது. அதுக்கப்புறமா ரேவதிய கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம கார்த்திக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அதனால கார்த்தி சிலைக்கு பின்னாடி போய் நின்னுக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம துர்கா சொல்றாங்க, அக்கா மாமா கரெக்டா மாலையை போட்டுட்டாங்க, நீ கரெக்டா போடுவியாக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் நான் கரெக்டா போட்டுருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மாலைய வேகமா தூக்கி போடுறாங்க. அப்ப அந்த மாலை என்ன பண்ணதுன்னா நேரா கார்த்தியோட கழுத்துல வந்து விழுகுது. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, கார்த்தியோட கழுத்துல போய் விழுந்துருச்சு, இந்த வீட்டு டிரைவரோட கழுத்துல போய் விழுந்துருச்சு அப்படின்னு பாக்குறாங்க. மகேஷுக்கு இதை பார்த்ததோட செம்ம ஷாக்கு. அப்ப மாய நேரா மகேஷ் கிட்ட, டே என்னடா நடக்குது இங்க, இவ சிலைக்கு தூக்கி போட்டா அவனோட கழுத்துல போய் விழுகுது அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, அதான் மாயா எனக்கும் ஒண்ணும் புரியல, ஒருவேளை இந்த ரேவதி வேணுக்கும்னே போட்டிருப்பாளோ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த டிரைவர் தான் வேணுக்கும்னே போய் நின்றுருக்கான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ஐயர் சொல்றாரு, என்னம்மா இது, அந்த பையனோட கழுத்துல விழுந்துருச்சு, அவரா மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப அபிராமி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல இல்ல அவன் எங்க வீட்டோட டிரைவர், ஏதோ தெரியாதனமா போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஐயர் சொல்றாரு, அம்மா கழுத்துல விழுந்த மாலை இது ஐயனாரோட திட்டத்துலதான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா ஏதோ தெரியாம போய் விழுந்ததுக்கு அதுக்கெல்லாம் நீ ரொம்ப பதட்டப்படாத, அதுக்கு இந்த டிரைவரையா இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்க்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏதோ தெரியாதனமா போய் விழுந்துருச்சு அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, தெரியாம தானே இந்த மாலை விழுந்துருச்சு, அதுக்கு போய் எதுக்கு ஆளாளுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா அந்த இடத்துல இருந்து வந்து நிக்க, மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, பாத்தியாப்பா அந்த கடவுளே உனக்கு தான் துணையா இருக்கான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காம அமைதியா இருங்க, ஏங்க நீங்க வேற அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும், இங்க பாருப்பா, அந்த கடவுளே உனக்கு தான் வந்துட்டு ஆதரவா இருக்கான், நீ வேணும்னா பாரு, உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, சும்மா இருங்க அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட கொண்டு போறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த எபிசோடில் ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னா, நம்ம மயில்வாகனத்தோட காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படின்னா, அந்த மாயாவை வந்துட்டு வெள்ளப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது, அப்புறம் மயில்வாகனம் ஒரு சில இடத்துல காமெடி பண்ணுறது, நம்ம கார்த்திக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மயில்வாகனத்தோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் அண்டு இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, கதை வந்து எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.